அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. உலகத்திலேயே ஒரு ஜாதக கட்டத்தில் சிறந்த இடம் என்பது எது அப்படின்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அயனசேன போகஸ்தானத்தை எல்லாரும் துர்ஸ்தானம் என்று சொல்கிறார்கள். துர்ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடம்தான் ஒரு முக்கியமான இடமாக எல்லாரும் கருதப்படுகிறது. என்ன காரணம்னா 12ஆம் இடத்துல தான் தூக்கம் இருக்குது. 12ஆம் இடத்துல தான் களைப்பை போக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது. 12ஆம் இடத்துல தான் சந்தோஷம் இருக்கிறது. அப்ப 12ஆம் இடம் ஒரு விரயஸ்தானம் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடியது. 12ஆம் இடம் ஆஸ்பத்திரி, 12ஆம் இடம் என்பது என்ன சொல்லணும், மரணத்திற்குண்டான இடம் எல்லாமே இருந்தாலும் 12ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்கலாமா, 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, அப்படி இருந்தால் என்னென்ன விஷயங்கள், எந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் என்னென்ன பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் என்றும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ரகசியம்தான் இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. 12ஆம் இடத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தாலும், 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் பார்த்ததுன்னா அதற்கு என்ன பலன் என்பதை எல்லா கிரகத்திற்கும் சொல்லுறேன். 12ஆம் இடத்தில் சூரியன் அமரக்கூடாது. அமர்ந்தால் கண் பார்வை கண்டிப்பாக பாதிக்கும். கண் பார்வை கண்டிப்பாக பாதிக்கப்படும். அப்ப 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் கண் பார்வை பிரச்சனை ஏற்படுத்தும். தந்தை மகன் உறவு பிரச்சனை ஏற்படும். தந்தை மகனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை வந்துடும். மலட்டுத்தன்மையுடையவர்களை திருமணம் செய்யும் நிலை வந்துடும். 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கண் பார்வை சார்ந்த பிரச்சனை, தகப்பன் மகனுக்குள் இருக்கின்ற உறவில் விரிசல், மலட்டுத்தன்மை உடைய பெண்ணை நாம் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசாங்கத்தால் பெற்ற கடனுக்கு கோர்ட்டு கேஸ் என்று அலையும் நிலையை ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், 12ஆம் இடத்தை சூரியன் பார்த்தால், 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 12ஆம் இடத்தை சூரியன் பார்த்தால், இந்த ஒரு கிரகத்துக்கு தான். அடுத்த கிரகத்துக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அப்ப அங்கே கண் பார்வை கோளாறு, தகப்பன் மகன் மகள் ரெண்டுமே தான் உறவில் விரிசல், அதற்கடுத்து மலட்டுத்தன்மையுடைய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அல்லது மலட்டுத்தன்மையுடைய ஆணை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அரசாங்கத்தால் பெற்ற கடனுக்கு கோர்ட்டு கேஸ் என்ற அலையும் ஒரு சூழ்நிலையை இந்த அமைப்பு ஏற்படுத்தும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லலாம்னா, அப்படி 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்து இந்த மாதிரி அவல நிலைகளை அடைந்தீர்கள் என்று சொன்னால் கோதுமை தானம் பண்ணுங்க, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பிரச்சனைக்கு தீர்வு அவங்க தான், நம்ம பண்ண முடியாது. அப்ப கோதுமை தானம் பண்ணுங்க. இப்படி பிரச்சனைகள் சிக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால், 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கண் பார்வை பிரச்சனையும், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை, எளிதில் உணர்ச்சி வசப்படுறது, படக்குன்னு கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது. வளர்விரை சந்திரனாக இருந்தால் அரசு உதவி கிடைக்குங்க. தேய்விரை சந்திரனாக இருந்தால் அரசாங்கத்தால் பிரச்சனை ஏற்படும். இந்த ரெண்டு விதம் இருக்கு. 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நமக்கு கண் பார்வை பிரச்சனை வரும். ரெண்டாவது, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை வரும். வளர்விரை சந்திரனாக இருந்தால் அரசாங்கத்தால் உதவி கிடைக்கும். தேய்விரை சந்திரனாக இருந்தால் அவர் என்ன செய்வார், அரசாங்கத்தால் அவருக்கு பிரச்சனைகள் வரும். இதை பரீட்சித்து பாருங்கள். அப்படி 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பவர்கள் பச்சரிசி தானம் பண்ணுங்கள்.
அம்மன் வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமை அதுக்கடுத்து 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் மது பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். மது பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை வரும். எனக்கு தெரிந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன் ரிஷபலக்கணம் 12ல் செவ்வாய் என்னிடம் 10 வருஷம் வேலை பார்த்தான். அக்கா பையன்தான் வேலை பார்த்தான். அக்கா பையன் அப்படின்னோடனே அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டான். அப்படிங்கும்போது சம்பளம் நல்லா கொடுத்தேன். அவன் என்ன செஞ்சான், அந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்த காரணத்தினால் டெய்லி ஒரு 500 ரூபா செலவு கிடைச்சோடனே டாஸ்மார்க்ல கோட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுது. இப்படியே செஞ்சிருக்கான். இது எனக்கு தெரியாது. நம்பிக்கைக்குரியவனாகத்தான் இருந்தால் ஆனால் ஏமாத்தியிருக்கான். நான் ஒரு இடத்துல அவனுக்காக பொண்ணு கேட்கறதுக்கு அந்த நபரை வர சொன்னேன். வந்தார் வீட்டுக்கு. பையனுக்கு பொண்ணு கொடுக்கீங்களா அப்படின்னு. உங்க மரவன் தண்ணி அடிக்கிறான், உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்துட்டு நான் எப்படி பொண்ணு கொடுக்கறது அப்படின்னாரு. ஓகே, அதற்கு பிறகு தான் அங்கே செவன் அந்த 12ஆம் இடத்தில் செவன். இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குது, இல்லை நான் தான் பண்ணி வச்சேன். ஆனால் தண்ணி அடிக்காதடா அப்படின்னா அதை அவன் விடுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. 12ஆம் இடத்தில் செவ்வாய். அந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் தானே மறைமுக வழிகளிலும் சட்டத்திற்கு புறம்பாகவும் செயல்படக்கூடிய மனோநிலை கண்டிப்பா வந்துடும். எவ்வளவு வசதி இருந்தாலும் அவரை அனுபவிக்க முடியாது. இது கிரகங்களுடைய உண்மை தன்மை. இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்கடுத்து 12ஆம் இடத்தில் புதன் இருந்தால் வயிற்று பிரச்சனை இருக்கும், வாயு தொல்லை இருக்கும், முரட்டு குணமுடைய தன்மை இருக்கும். எந்த செயலும் தனக்கு கிடைக்கும் லாபத்தை கணக்கிடுவார். தாய் வழி உறவால் பிரச்சனை ஏற்படும். 12ஆம் இடத்தில் புதன் இருந்தால் வயிற்று பிரச்சனை, வாயு தொல்லை கண்டிப்பாக இருக்கும். முரட்டு குணமுடைய நபராக இருப்பாரு. எந்த செயலிலும் தனக்கு ஒரு லாபம் இருக்கிறதா என்ற நோக்கத்தோடு தான் அவர் செயல்படுவார். தாய் வழி உறவில் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்படி இருந்தால் அது பிறப்பின் அவசியம், ரகசியம். அதை போய் நம்ம வருத்தப்படக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இந்த சூழலுக்கு தள்ளப்படக்கூடாது. இதனால நம்ம பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சை பயிறு புதன்கிழமை தானம் பண்ணுங்க. அவ்வளவுதான். பச்சை பயிறு பாசி பெரும் தானம் பண்ணுங்க. நம்ம அதை செய்ய செய்ய குறையும், தீர்க்க முடியாது. 12ஆம் இடத்தில் குரு இருந்தால் குழந்தைகளால் துன்பம் ஏற்படும். குழந்தைகளால் துன்பம் ஏற்படும் அல்லது குழந்தை இல்லாத நிலைமை ஏற்படும். 12ஆம் இடத்தில் குரு இருந்தால் குழந்தையால் பிரச்சனை ஏற்படுத்தும், குழந்தை இல்லாத நிலையை ஏற்படுத்தும். சொத்துக்கள் நல்ல வழியில் தான தர்ம காரியங்களில் செலவாகும். சொத்துக்களை என்ன சொல்றாங்கன்னா நல்ல வழியில தான தர்மத்துக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாகும். இது ஒரு பிளஸ் பாயிண்ட். இதை பரீட்சித்து பாருங்க. ஏன்னா என்னை பொறுத்தல 12ஆம் இடத்துல குரு மறையக்கூடாது. மறைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருந்தால் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருந்தால் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். அயல்நாடு சென்று ஒரு யோகம் கிடைக்கும். உடல் உறவில் தீராத ஆசை உடையவர்களாக இருப்பார் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால். அப்ப நம்ம என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சையை தானமாக கொடுக்கலாம். தாராளமாக தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த உணவுகளை, அந்த வெள்ளை மொச்சையை சாப்பிடுவர்களால் நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். 12ஆம் இடத்தில் சனி இருந்தால் தோல் வியாதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கெட்ட கனவுகளால் தூக்கம் கெடும். உஷ்ண ஆதிக்கத்தால் திடீரென நோய் ஏற்படும். அப்ப 12ஆம் இடத்தில் சனி இருப்பது அந்த பேலன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை கொடுக்காது. தூக்கம் கெடும் போது என்ன நடக்கும், நமக்கு டெம்பரேச்சர் சரி வராது. அதனால இந்த 12ஆம் இடத்தில் சனி இருப்பவங்க காலையில எந்திரிச்சவன பாத்ரூம் போயிட்டு குளிச்சிருங்க. என்ன காரணம்னா அந்த சூடு இறங்கிடும், பிரச்சனை குறைஞ்சிரும். அப்ப எந்த ஒரு மனிதனுக்கெல்லாம் உடம்பில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அடிக்கடி சிறுநீர் ரொம்ப வெப்பமாக போகிறது,
அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, பல்ல விளக்குங்க, பாத்ரூம் போங்க, உடனே நல்லா பச்சை தண்ணியில் குளிச்சிருங்க. இதுவே கர்மாவை போக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ரகசியம். ஏன்னா நம்ம எல்லாரும் அதுக்கடுத்து வாக்கிங் போய் டீ குடிச்சு வாக்கிங் போய் வெப்பத்தோடு வெப்பத்தை சேர்த்து அது அப்படியே வந்து பாய்லர் கணக்காக கொதிச்ச பிறகுதான் நம்ம வந்து குளிக்கிறோம். எந்த ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்சவுடன் பாத்ரூம் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு அழகாக நிதானமாக குளிச்சுட்டு வாக்கிங் போங்க. அதற்கு பிறகு வந்து கூட என்ன சொன்னா ஒரு ஷவர் பாத்தில் வந்து லேசாக மேலே தண்ணி அடித்து லேசாக உடைச்சி ஒத்தி எடுத்துக்கலாம். அது ஒரு அதை காலையில் குளிச்சிடணும், கர்மா போயிடும். 12ஆம் இடத்தில் வந்து ராகு கேது, 12ஆம் இடத்தில் வந்து ராகு கேது இருந்தால் தீயவர்களின் நட்பு கிடைக்கும். இதனால பரிச்சித்து பார்த்திருக்கேன், தீயவர்களின் நட்பு கிடைக்கும். எந்த காரியத்திலும் எதிர்மறையாகவே செயல்படக்கூடிய ஒரு மனோநிலையை வந்து அது உருவாக்கும். உயரமான இடத்திலிருந்து விழுதலும் வாகன விபத்தாலும் எதிர்பாராத நிலையில் ஏற்படும். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். 6-12 ராகு கேது, அதாவது 12ஆம் இடத்தில் ராகு கேதுகள் மறைந்தால் அவர் விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். எங்க வீட்டுல வந்து என்ன பையனுக்கு வந்து 6-12 வந்து என்ன சொன்னா ராகு கேதுகள் வந்து மறைஞ்சிருச்சு. 6ல் ராகு 12ல் கேது. ஒரு தடவை ஆக்சிடென்ட் செஞ்சிட்டார், தெய்வ புண்ணியத்தால் பிழைத்தார். இதெல்லாம் நம்ம வந்து அதனால வாகனத்தை வந்து அவரை இப்போ ஓட்ட விட மாட்டோம். அவன் டிரைவர் வச்சுக்கோ, அவ்வளோதான். லோக்கலில் மட்டும் லேசாக ஓட்டிக்கோ. லாங் டூர் போனீங்கன்னா டிரைவர் ஓட்டட்டும், நீ பக்கத்தில் உட்காந்துக்கோ, இல்லைன்னா பின்னாடி உட்காந்துக்கோ, உனக்கு ஆபத்து இல்லை. அதனால எப்பயுமே இந்த வாகன ஓட்டிகளை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது, வாகன ஓட்டிகளை செலெக்ஷன் பண்ணும்போது 12ஆம் இடத்தில் ராகு கேதுகள் மறைந்தவர்களை நீங்கள் வாகன ஓட்டிகளாக வச்சுக்கிடாதீங்க, ஒரே வச்சுக்கிடாதீங்க. என்ன காரணம்னா அவர்களால் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆபத்து உண்டு. அப்ப இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து பரீட்சித்து பார்க்கப்பட்ட உண்மை. ரெண்டாவது முன்னோர்கள் சொல்லியதை நம்ம எதுவும் தேடி கண்டுபிடிக்கல முடியாது. நம்ம படிச்சு பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுது, மக்கள் பயனடையிட்டோம் அப்படின்னு வந்து ஒரு விதியை சொல்லுகிறோம். இதெல்லாம் 100% உண்மை. 12ஆம் இடத்தில் சூரியன் சேர்ந்திருந்தால் கண் பார்வை கெடும், செவ்வாய் இருந்தால் வந்து தீயவர்களுடைய பழக்கம் வரும். இப்படியெல்லாம் எல்லாமே 12ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கிரகத்தோடைய அந்த ஆதிபத்தியத்தால் மக்கள் இன்றும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்ற, நமக்கு என்ன மைனஸ் இருக்கிறதோ அதற்குண்டான கிரகத்திற்குண்டான தானியத்தை நாம் வந்து தானம் பண்ணி கொண்டே வரணும். தானம் பண்ணி கொண்டே வந்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து தலைக்கு வந்தது தலப்பாகையோடு செல்லும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. எப்பயுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், 9 நவதானியத்தை வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வரை தானம் செய்தே பிரச்சனைகளை வந்து குறைந்து ஒரு நிலைக்கு வந்துடலாம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா மனிதனுக்கும் பிறப்பு என்பது ஒரு கர்மா. அந்த பிறப்பு என்ற ஒரு கர்மாவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதற்கு 90% அனுபவித்தான் ஆகணும். 10% விடும். நல்ல ஒரு ஆன்மீகவாதியா இருந்தால் 90% வந்து நல்லதாகவும் 10% பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால இந்த 12ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு கேதுகள் இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை சொல்லியாச்சு. அதற்கு தீர்வு என்பது யாரும் கெட்டவர்களும் அல்ல, எல்லோரும் நல்லவர்களும் அல்ல. இதை நல்லா நினைச்சுக்கிடுங்க. யாரும் கெட்டவர்களும் அல்ல, யாரும் நல்லவர்களும் அல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அதை தானம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.